Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, வியூவர்ஷிப்பும் சரி நல்லா பெருகிட்டே போகுது. நான் சந்தோஷமாக இருக்கேன். சேனலில் நிறைய நியூட்ரிஷியஸ் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், டேஸ்டி ரெசிபீஸ் இப்படி நிறைய வெரைட்டியாக போட்டுட்டு வரோம். இன்றைக்கி ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கோட் பிரெயின். ஸோ கோட் பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி வாட்டர் தான் இருக்கும். அந்த இது தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது இது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த டிஷ்யூலாம். ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி வாட்டர் இருக்கும். அது போக ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு 100 கிராம் பிரெயின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் இது என்ன இருக்குதுன்னு சொன்னால் நிறைய மினரல்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீனை பற்றி, அது மூளையை பற்றி தெரியும். மூளையை தான் எல்லா சிக்னல்ஸ் கொடுக்குறது, எல்லா பார்ட்ஸுக்கும் சிக்னல் கொடுத்து இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்கிறது மூளை தான். ஸோ த கமாண்டர் ஆஃப் த பாடி இஸ் த பிரெயின். நம்ம பாடிக்கு வந்து இதை அதை செய்யுன்னு சொல்கிறது மூளை தான். ஸோ அதை வந்து அதை எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கும். மினரல்ஸ் மூலம் தான் அது அந்த கம்யூனிகேஷன் அது மூலம் தான் போகும். இந்த பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எல்லா மினரல்ஸும் இதில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நிறைய கால்சியம் உண்டு, இதில் நிறைய மெக்னீஷியம் உண்டு, நிறைய அயன், அப்புறம் அது போக உங்களுக்கு நிறைய பொட்டாசியம் உண்டு. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் நிறைய உண்டு. ஸோ மினரல்ஸ் ரிச் பிரெயின். அது போக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் ஈஸியாக சாப்பிட்லாம், எலும்பு ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த பிரெயின் செய்கிறதுக்கு நான் என் ஒய்ஃப் தான் சொல்லியிருக்கேன். வாங்கிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு மூளை அதை வந்து நம்ம ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம ஆட்டு மூளை எடுத்து வச்சுருக்கோம். 2 மூளை இருக்குது இதில். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், எஸ்எஸ்கே கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு. இப்போ இந்த ஆட்டு மூளையை எடுத்து நான் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக கட் ஆகிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ எல்லா மூளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எஸ்எஸ்கே கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன். இது கூட நான் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து 1 ஸ்பூன். இது கூடவே நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நம்ம கொடுக்குற மசாலா வந்து அந்த மூளையில் ஒட்டணும், அதுக்காக போடுறேன். இப்போ கடைசியாக உப்பு. இப்போது இந்த மசாலாவை நல்லா நம்ம பரட்டிக்கலாம். மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே அது தடவுறதுக்கு முந்தி அந்த உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் உப்பு போட நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மூளையை லைட்டாக இந்த மசாலில் பரட்டி இப்படி வச்சிடலாம். எல்லா பீசஸையும் இது மாதிரி மசாலில் நல்லா பரட்டி வச்சுருவோம். பிரெயினை நல்லா மசாலாலாம் தடவியாச்சு. இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜ் வந்து பக்கத்தில் ரொம்ப இருக்குது. நான் கூட வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து இப்போ நம்ம மூளை ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்தோம் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா மூளை நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஆட்டு மூளை வந்து ஏறக்குறைய மீன் மாதிரி தான், அதை விட இன்னும் சாஃப்டான டிஷ்யூ. இந்த இதில் இருக்கிற டிஷ்யூ வந்து அந்த மீட் வந்து ரொம்ப சாஃப்டான மீட். இதை போட்டு தண்ணியில் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். அதனால் குயிக்காக வேகக்கூடியது. அதில் போட்டு ரொம்ப வேக வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அம்மாவமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டிருந்தா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து இறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்கணும்னா அந்த பெப்பரோட அந்த ஸ்டிங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த காரம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டி ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.